5th standard first exercise 7th sum பார்க்க போறோம். question வாசிக்கிறேன் பாருங்க. Let a equal set of all natural number less than 8. Second point, b equal set of all prime number less than 8. c வந்து the set of all even prime number. அதுக்கப்புறம் ரெண்டு sums கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சம்ஸு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ அண்டு சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சிம்பிளாக இப்போது ஏவோட வேல்யூ இ ஈக்குவல் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல்ஸ் நம்பர் லெஸ் தென் 8. 8 விட கம்மியாக இருக்கிற நேச்சுரல்ஸ் நம்பர் எழுதணும். நேச்சுரல்ஸ் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 2 3 4 5 6 அண்டு 7. ஓகே, முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது பியோட வேல்யூ எழுதணும். பியோட வேல்யூ என்ன பாருங்கள், செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 8. 8 விட சின்னதாக இருக்கிற ப்ரைம் நம்பர் எழுதணும். சரி, ப்ரைம் நம்பர் சொல்லலாம் பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 2, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 3 5 அண்டு 7, அதாவது 8 விட சின்னதாக இருக்கிற ப்ரைம் நம்பர். அடுத்தது சியோட வேல்யூ சி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர் ஈவன் ப்ரைம் நம்பர். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் வந்து 2 மட்டும்தான். அதை தவிர வேறு எந்த ப்ரைம் நம்பரும் ஈவனில் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துக்குவோம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நமக்கு சொல்யூஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம், நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூஃப் பண்ணுவோம். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸு சி. ஓகே, இதில் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேங்களா? ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏவோட வேல்யூ என்னது? 1 2 3 4 5 6 7. அடுத்தது இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து 2 3 5 7. முடிஞ்சிச்சுங்களா? இது ரெண்டுத்துக்குள்ள இன்டர்செக்ஷன் பாருங்கள், 2 3 5 7. ஓகேங்களா? 2 இருக்குது, அடுத்தது 3 இருக்குது, அடுத்து 5 இருக்குது, 7 இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது கூட ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸு சி, அதாவது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஏ இன்டர்செக்ஷன் பி கூட சியை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும், அது கிராஸ் பண்ணணும். 2 3 5 7 கிராஸ் சியோட வேல்யூ வந்து நமக்கு 2 மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் நம்ம கிராஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2, நெக்ஸ்ட்டு 3, அடுத்தது 5, அடுத்தது 7, 2. க்ளோஸ் பண்ணிக்குவோம். நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சு. அதை நான் 1 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போம்.
ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சியும் பி கிராஸ் சியும் நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ கிராஸு சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் சி, ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 1 2 3 4 5 6 அண்டு 7. ஏவோட வேல்யூ முடிஞ்சிருச்சு. கிராஸு சியோட வேல்யூ வந்து 2 மட்டும்தான், அதை எழுதிக்குவோம். ஓகே, இதை நம்ம கிராஸ் பண்ணி எழுதணும். கிராஸ்னால் எழுதி, ஓகேவா? 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். எழுதுகிறேன் 2 3 5 அண்டு 7. அடுத்தது கிராஸ் சி வேல்யூ. சி வேல்யூ வந்து 2 எழுதிக்கிறோம். ஸோ இதை கிராஸ் பண்ணி எழுதுகிறேன் பாருங்கள். 2 2 3 2 5 2 7 2. முடிச்சிங்களா? இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சியும் பி கிராஸ் சியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஏ கிராஸு சி இன்டர்செக்ஷன் பி கிராஸு சி. நமக்கு என்ன பண்ணணும், பொதுவாக இருக்கிற நம்பர் எழுதணும். ஸோ பொதுவாக என்ன நம்பர் இருக்குது பார்க்கலாம். நமக்கு 1,2 இருக்கா? இல்லை. அடுத்தது 2,2 இருக்குது, அதை எழுதிக்கும் 2,2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3,2 இருக்குதா? ஸோ ஓகே, 3,2 இருக்குது, 3,2 எழுதிக்கலாம். அடுத்து 4,2 இருக்குதா? இல்லை, 4,2 இல்லை. அடுத்தது 5,2 இருக்குதா? பாருங்கள், 5,2 இருக்குது, எழுதிக்கலாம். அடுத்து 6,2 இருக்குதா? பாருங்கள், 6,2 இல்லை. அடுத்தது 7,2 இருக்குதா? பாருங்கள், 7,2 இருக்குது. ஸோ 7,2. ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. இதை நம்ம வந்து 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது 1 ஈக்குவல் டு 2, 2 ஈக்குவலாக இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம். 2,2 இருக்குது. அடுத்தது 3,2 இருக்குது. அடுத்தது 5,2 இருக்குது. அடுத்தது 7,2 இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. நம்ம சம் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேங்களா?